வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செருக்கம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மருத்துவ இதில் நல்ல ஒரு மூலிகை, பெஸ்ட்டான ஒரு மூலிகைங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டு மருந்துங்க. இதை நாங்கள் நம்ம ஊரில் செருக்கம்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இதோட மருத்துவ பெயர், அதாவது வைத்தியர்கள் இதை என்ன பெயர் சொல்கிறாங்கன்னா சிறுபீளி அப்படின்னு சொல்லிட்டு சிறுபீளி அந்த மாதிரி இதை சொல்கிறாங்க. இது நம்ம கிட்னிக்கு பாதுகாப்புக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. கிட்னியை பாதுகாக்குது. அதே மாதிரி கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸை உடச்சி அதை வெளியே தள்ளுது. அதே மாதிரி இது நமக்கு இப்போ சிறுநீர் பிரச்சனை ஏதாவது இருக்குது, யூரின் போகிறதுல பிரச்சனை இருக்குது, இல்லை யூரின் போகிறதுல நிறைய பிளட்டு போகுது அப்படின்னு சொன்னால் கூட இது பெஸ்ட்டு மருந்தாக இருக்குங்க. பெஸ்ட்டு மருந்து அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அடிவயிறு வலி, யூரின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த அடிவயிறு வலி, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஒன்று சொல்லுவோம், அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அடிவயிறு நல்லா வலிக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த அடிவயிறு வலியாக இருக்கட்டும், அதுவும் இது சரி பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, கெட்ட நீர் அது எல்லாத்தையும் விஷத்தை முறியடிக்குது, கெட்ட நீரை வெளியேற்றுது. சரியாங்க. அந்த நம்ம கால்களில் உடம்புலலாம் சில நேரத்தில் கெட்ட நீர் சேர்ந்துடும், துர்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க வைத்தியர்கள். அதை துர்நீர் சேர்ந்துருக்கு அப்படிம்பாங்க. அது எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டு மருந்துங்க. இதை ஒரு வாரத்தில் 3 நாள் நம்ம இதை குடிக்கலாம். குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. குடிச்சிட்டு நமக்கு அடிக்கடி அது யூரின் போகும். நம்ம கரெக்டாக அந்த யூரின் ஒழுங்காக போகணும். நம்ம அதை அடக்கி வைக்கக்கூடாது. யூரின் போகும்போது நீட்டாக போகணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.